Praise the Lord. Hallelujah. 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 நியாய தீர்ப்பை நினைவு கூறும் ஞாயிற்றுக்கிழமைக்கு முந்தின ஞாயிறாகிய இன்று வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி பரிசுத்த மத்தேயு எழுதின நற்செய்தி 25ஆம் அதிகாரம் 1 முதல் 13 வசனங்கள். நியாய தீர்ப்பை நினைவு கூறும் ஞாயிற்கு முந்தின ஞாயிறாகிய இன்று 17/11/2024 வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி மத்தேயு 25 1 முதல் 13. The Sunday before Doom Sunday. Scripture portion is Gospel according to Matthew chapter 25 verses 1 to 13. அப்பொழுது பரலோக ராஜ்யம் தங்கள் தீவட்டிகளை பிடித்து கொண்டு மணவாளனுக்கு எதிர்கொண்டு போக புறப்பட்ட 10 கன்னிகைகளுக்கு ஒப்பாயிருக்கும். அவர்களில் 5 பேர் புத்தியுள்ளவர்களும் 5 பேர் புத்தி இல்லாதவர்களுமாய் இருந்தார்கள். புத்தி இல்லாதவர்கள் தங்கள் தீவட்டிகளை எடுத்துக்கொண்டு போனார்கள், எண்ணெயையோ கொண்டு போகவில்லை. புத்தி உள்ளவர்கள் தங்கள் தீவட்டிகளோடும் கூட தங்கள் பாத்திரங்களில் எண்ணெயையும் கொண்டு போனார்கள். மணவாளன் வர தாமதித்த போது அவர்கள் எல்லாரும் நித்திரை மயக்கமடைந்து தூங்கிவிட்டார்கள். நடு ராத்திரியிலே இதோ மணவாளன் வருகிறார், அவருக்கு எதிர்கொண்டு போக புறப்படுங்கள் என்கிற சத்தம் உண்டாயிற்று. அப்பொழுது அந்த கன்னிகைகள் எல்லாரும் எழுந்திருந்து தங்கள் தீவட்டிகளை ஆயத்தப்படுத்தினார்கள். புத்தி இல்லாதவர்கள் புத்தி உள்ளவர்களை நோக்கி, உங்கள் எண்ணெயில் எங்களுக்கு கொஞ்சம் கொடுங்கள், எங்கள் தீவட்டிகள் அணைந்து போகிறதே என்றார்கள். புத்தி உள்ளவர்கள் பிரதியுத்தரமாக, அப்படி அல்ல, எங்களுக்கும் உங்களுக்கும் போதாமல் இராதபடி நீங்கள் விற்கிறவர்களிடத்தில் போய் உங்களுக்காக வாங்கிக் கொள்ளுங்கள் என்றார்கள். அப்படியே அவர்கள் வாங்க போன போது மணவாளன் வந்துவிட்டார். ஆயத்தமாய் இருந்தவர்கள் அவரோடு கூட கல்யாண வீட்டுக்குள் பிரவேசித்தார்கள். கதவும் அடைக்கப்பட்டது. பின்பு மற்ற கன்னிகைகளும் வந்து, ஆண்டவரே ஆண்டவரே, எங்களுக்கு திறக்க வேண்டும் என்றார்கள். அதற்கு அவர், உங்களை அறியேன் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். மனுஷகுமாரன் வரும் நாழிகையாவது நீங்கள் அறியாது இருக்கிறபடியால் விழித்திருங்கள் என்பது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இன்றைக்கு 17ஆம் தேதி நவம்பர் மாதம் 2024 வருஷம். எந்த பேரில் அழைக்கப்படுகிறது என்றால், நியாய தீர்ப்புக்கு முந்தின நியாய தீர்ப்பை நினைவு கூறும் ஞாயிற்றுக்கிழமைக்கு முந்தின ஞாயிறு. சண்டே பிஃபோர் டூம் சண்டே. திருச்சபை கேலண்டரில், சர்ச்சு கேலண்டர், திருச்சபை கேலண்டரில் வருகிற ஞாயிற்றுக்கிழமை திருச்சபை ஆண்டினுடைய கடைசி ஞாயிற்றுக்கிழமையாக கருதப்படுகிறது. திருச்சபை ஆண்டு, சர்ச்சு இயர் ஆர் சர்ச்சு கேலண்டர், வருகையின் முதல் ஞாயிற்றுக்கிழமையில் ஆரம்பித்து நியாய தீர்ப்பு நாள் ஞாயிற்றுக்கிழமையில் முடிவடையும். ஸோ ஒரு வருஷம் ஜனவரியில் ஆரம்பித்து எங்கே முடியுது? டிசம்பரில் முடிகிறது. அதே போல் திருச்சபை ஆண்டு, சர்ச் கேலண்டர்,
வருகையின் முதல் ஞாயிற்றுக்கிழமை ஃபர்ஸ்ட் அட்வென்ட் சண்டேயில் ஆரம்பித்து டூம் சண்டே, நியாய தீர்ப்பு ஞாயிறு, ஜட்ஜ்மெண்ட் சண்டேயில் முடிவடைகிறது. ஸோ வருகிற ஞாயிற்றுக்கிழமை நவம்பர் 24 நியாய தீர்ப்பின் ஞாயிறாக திருச்சபையில் நினைவு கூறப்படுகிறது. அல்லேலூயா. வருகிற நவம்பர் 24 என்ன பேருங்க? ஆமாம், உலகத்தை ஆண்டவர் நியாயந்திருக்கிறதை பற்றிய பிரசங்கத்தை வர ஞாயிற்றுக்கிழமை செய்வார்கள். அதுக்கு முந்தின ஞாயிற்றுக்கிழமையாக இந்த ஞாயிற்றுக்கிழமைக்கு என்ன பேருன்னா சண்டே பிஃபோர் டூம் சண்டே ஆர் சண்டே பிஃபோர் ஜட்ஜ்மெண்ட் சண்டே. நியாய தீர்ப்பை நினைவு கூறும் ஞாயிற்றுக்கிழமைக்கு முந்தின ஞாயிற்றுக்கிழமை இந்த ஞாயிற்றுக்கிழமை. அல்லேலூயா. டிசம்பர் 1 வருகையின் முதல் ஞாயிறு ஆரம்பிக்கிறது. கிறிஸ்மஸ் காலம் ஆரம்பித்துவிடும். டிசம்பர் 1 வருகையின் முதல் ஞாயிற்றுக்கிழமை. அல்லேலூயா. ஒரு புதிய சர்ச் கேலண்டர், புதிய திருச்சபை ஆண்டு ஆரம்பிக்கும் டிசம்பர் 1. ஸோ இன்றைக்கு சபையினுடைய பிதாக்கள் செய்திக்காக நமது தியானத்துக்காக கொடுத்திருக்கிற வேத பகுதி என்னவென்றால் மத்தேயு 25:1-13. அதில் 10 கன்னிகைகளை பற்றிய ஒரு ஓமையை ஆண்டவர் சொல்லுகிறார். அல்லேலூயா. எத்தனை கன்னிகைகள்? 10 கன்னிகைகள். இயேசு வாழ்ந்த பாலஸ்தீன தேசத்தில் ஒரு மேரேஜ், ஒரு திருமணம் ஒரு வாரம் கொண்டாடப்படும். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். கானா ஒரு கல்யாணம் நடத்தும் போது, பிரசங்கிக்கும் போது என்ன சொன்னேன்? ஒரு யூத குடும்பத்தில் பாலஸ்தீனா தேசத்தில் யூத திருமணம் எத்தனை நாள் நடக்கும்? ஒரு வாரம் நடக்கும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு பெரிய நீண்ட திருமணம். இப்போ இந்துக்கள் இந்தியாவில் என்ன பண்ணுவாங்க? கல்யாணத்தை காலையிலே வைப்பாங்க. அதுக்கு முந்தின நாள் மாலை என்ன வைப்பாங்க? ரிசப்ஷன். அதுக்கு என்ன பேர் தமிழில்? மாப்பிள்ளை அழைப்பு, பெண் அழைப்பு, அதெல்லாம் நீங்கள் மறந்துட்டீங்க இல்லை? கரெக்டு தானே? மாப்பிள்ளை அழைப்பு, பெண் அழைப்பு, அதை சுருக்கி இப்போ நம்ம ரிசப்ஷன் அப்படின்னு இங்கிலீஷில் அழகாக சொல்லிடுறோம். காலையில் கல்யாணம். சிலர் என்ன பண்ணுவாங்க? திருமணத்தை 3 நாட்கள் நடத்துவாங்க. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நல்ல வசதியாக இருக்கிறவங்க திருமணத்தை ஒரு வாரம் நடத்துவாங்க. பண்டைய பாரம்பரியம். ஸோ பாலஸ்தீன தேசத்தில், பண்டைய இஸ்ரேல் நாட்டில் யூத மக்கள் தங்கள் திருமணத்தை ஒரு வாரம் நடத்துவாங்க. கானா ஒரு கல்யாணம் வந்து அந்த 7வது நாள். அல்லேலூயா. 7வது நாளில் அவங்களுக்கு என்ன தீர்ந்து போயிடுச்சு? திராட்சை ரசம் தீர்ந்து போய்விட்டு. ஸோ 6 நாளும் நிறைய பேர் வந்து சாப்பிட்டுட்டு அவங்க அங்கேயே மகிழ்ச்சியாக அங்கேயே இருந்ததுனால திராட்சை ரசம் தீர்ந்து விட்டது. 7வது நாளில் அவங்களுக்கு திராட்சை ரசம் இல்லை என்று இயேசுவின் தாயாகிய மரியாள் இயேசு இடத்துல சொல்லுகிறார். அதன் பிறகு இயேசு அந்த 6 கற்சாடிகளிலே தண்ணீர் நிரப்பி அதை கொண்டு போய் பந்தி விசாரிப்புக்காரனுக்கு கொடுக்க சொல்லுகிறார். அந்த தண்ணீர் வந்து திராட்சை ரசமாக மாறினது. அந்த அற்புதம் தான் யோவான் சுவிசேஷத்தில் நற்செய்தியில் இயேசு செய்த முதல் அற்புதம், அருமடையாளம். அப்படிப்பட்ட ஒரு திருமணத்தை தான் இங்கே நம்ம பார்க்குறோம். யூதர்களுடைய முறைப்படி அந்த திருமணம் நடக்கும்போது அந்த முதல் நாளில் அந்த மாப்பிள்ளை என்ன செய்வார்? நல்லா கவனிங்க. பகலெல்லாம் வேலைக்கெல்லாம் போயிட்டு வருவாங்க ஜனங்க. ஈவினிங்கில் தான் அவங்க என்னவா இருப்பாங்க? ஃப்ரீயாக இருப்பாங்க. எல்லாரும் ஒன்று சேர்ந்து அந்த மாப்பிள்ளை வீட்டிலிருந்து மாப்பிள்ளையும் அவருடைய நண்பர்களும் அவருடைய உறவினர்களும் எல்லாரும் எங்கே போவாங்க? பெண் வீட்டுக்கு போவாங்க. ஸோ மணமகன், அந்த மாப்பிள்ளை, அவருடைய நண்பர்கள், உறவினர்கள்
பெற்றோர்கள் எல்லாருமே என்ன பண்ணுவாங்க? அந்த அந்த பெண் வீட்டிற்கு, மணமகள் வீட்டிற்கு செல்வார்கள். அவர்களை வரவேற்கும்படியாக அந்த பெண் வீட்டார் ஒரு பாதி வழியிலே காத்திருப்பாங்க. அல்லேலூயா. அப்படி காத்திருக்கிறதுல முக்கியமா அந்த அந்த மணமகளுடைய தோழிகள், மாப்பிள்ளை தோழன், அப்புறம் பெண்ணின் தோழி, நம்ம சொல்ற மாதிரி மணமகனின் தோழன், மணமகளின் தோழின்னு சொல்ற மாதிரி அந்த பெண்ணுக்கு 10 தோழிகள், 10 கன்னிகைகள், திருமணமாகாத 10 கன்னிகைகள் அந்த மணமகனை வரவேற்பதற்காக அவங்க காத்து கொண்டிருப்பாங்க. அல்லேலூயா. அந்த 10 கன்னிகைகளும் யாரை சேர்ந்தவர்கள்? பெண் வீட்டை சேர்ந்தவர்கள். மணமகனை வரவேற்பதற்காக அவர்கள் காத்திருக்கிறார்கள். ஸோ அந்த மணமகனும் மணமகனுடைய தோழர்களும் மணமகனுடைய உறவினர்களும் அந்த பெண் வீட்டுக்கு வரும்போது காலதாமதமாகிவிட்டது. இப்போ இருக்கிற வசதி அந்த காலத்தில் கிடையாது. ஆட்டோ, காரு, பஸ் அதெல்லாம் கிடையாது. அவங்களாம் என்ன பண்ணணும்? நடந்து தான் வரணும். ஸோ அந்த மணமகன் அந்த அந்த குழுவினர் அவங்க வர காலதாமதமாகிவிட்டது. அவர்களை வரவேற்க சென்ற அந்த பெண் வீட்டார், குறிப்பாக அந்த பெண் வீட்டாருடன் சென்ற அந்த 10 கன்னிகைகள் அவங்க என்ன செய்கிறாங்க? அவங்க போய் ஒரு குறிப்பிட்ட இடத்துல மணமகனுக்காக காத்திருக்கிறாங்க. மணமகன் வர காலதாமதமாகிவிட்டது. அதனால அவங்க களைப்பில் அயர்ந்து தூங்கி விட்டார்கள். அல்லேலூயா. அந்த பெண்கள் மட்டும் போல, நிறைய பேர் போயிருப்பாங்க. ஆண்டவர் குறிப்பாக அந்த 10 கன்னிகைகளை பற்றி பேசுகிறார். அந்த 10 கன்னிகைகள், 10 virgins, parable of the 10 virgins, 10 கன்னிகைகளுடைய ஓமையில் ஆண்டவர் என்ன சொல்லுகிறார் என்றால், அந்த 10 பேர்ல பாதி பேர் புத்தி உள்ளவர்கள். அந்த 10 பேர்ல பாதி பேர் புத்தி உள்ளவர்கள். பாதி பேர்னா எத்தனை பேர்? 5 பேர். 5 பேர். பாதி பேர் புத்தி இல்லாதவர்கள். புத்தி இல்லாதவர்கள் என்றால் எத்தனை பேர்? அவங்களும் 5 பேர். புத்தி உள்ளவர்கள், புத்தி இல்லாதவர்கள் என்று நாம் எதை வைத்து சொல்லுகிறோம் என்றால், இந்த 10 கன்னிகைகளும் எதுக்காக போறாங்க? அந்த மணமகனை வரவேற்பதற்காக போகிறார்கள். பெண் வீட்டிற்கு, மணமகள் வீட்டிற்கு வரக்கூடிய மணமகனை வரவேற்பதற்காக அந்த 10 கன்னிகைகள் செல்லுகிறார்கள். அல்லேலூயா. அந்த 10 கன்னிகைகள்ல 5 பேர் புத்தி உள்ளவர்கள், 5 பேர் புத்தி இல்லாதவர்கள். இப்ப யார் பார்ப்பா? 5 பேர் புத்தி உள்ளவர்கள், 5 பேர் புத்தி இல்லாதவர்கள். அவங்களுக்கு என்ன வேலைன்னா, அந்த மணமகன் வரும்பொழுது அவங்க அந்த 10 பேரும், அந்த பக்கம் 5 பேர், இந்த பக்கம் 5 பேர் லைனா ஊர்வலம் போகும்போது அவங்க கையில் இருக்கக்கூடிய அந்த தீ பந்தங்களை, அல்லேலூயா, அந்த தீ பந்தங்களை, தீவட்டிகளை அவர்கள் பிடித்து கொண்டு அவர்கள் என்ன செய்வார்கள்? அந்த மணமகன் அந்த குழுவினருக்கு முன்பதாக சொல்வார்கள். அல்லேலூயா. ஒருவேளை கையில் வைத்திருக்கிற தீவெட்டிகளை கைகளில் பிடித்து கொண்டு நடனமாடிக்கொண்டு, அல்லேலூயா, மகிழ்ச்சியோடு சந்தோஷத்தோடு அந்த தீவெட்டிகளை கைகளில் வைத்து கொண்டு அவர்கள் நடனம் ஆடிக்கொண்டு தங்கள் கைகளை மேலும் கீழும் உயர்த்தி அந்த தீவெட்டிகளை தூக்கி பிடித்து அங்கு வரக்கூடிய மணமகனுடைய குடும்பத்தாருக்கு, மணமகனுக்கு மகிழ்ச்சி கொடுக்கும்படியான ஒரு வேலையை செய்வதற்காக அவர்கள் அங்கு சென்று காத்திருக்கிறார்கள். அல்லேலூயா. அவங்க எதுக்காக அங்கு காத்திருக்கிறாங்க? மணமகன் வரும்போது, மணமகன் வீட்டார் வரும்போது, மணமகனுடைய நண்பர்கள் வரும்போது அந்த 10 கன்னிகைகளும்
5 கன்னிகைகளாக 2 பக்கமும் பிரிந்து ஒரு ப்ரொசஷன் மாதிரி, அவங்க ப்ரொசஷன் தமிழில் ஊர்வலம், அந்த மணமகன் வீட்டாரை, மணமகன் நண்பர்களை ஊர்வலமாக அழைத்து செல்லும் போது அவர்கள் தங்கள் கைகளை உயர்த்தி நடனம் ஆடி அவர்களை வரக்கூடியவர்களை மகிழ்வித்து மணமகள் வீட்டுக்கு அழைத்து செல்வார்கள். அவங்க எல்லாருமே யாருடைய தோழிகள்? மணமகளின் தோழிகள், ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் த பிரைட், மணமகளுடைய தோழிகள். மணமகள் எங்கே இருக்கிறாங்க? வீட்டில் இருக்கிறாங்க. நீங்கள் இந்த 1ஆம் வசனத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா, அப்பொழுது பரலோக ராஜ்யம் தங்கள் தீவெட்டிகளை பிடித்து கொண்டு மணவாளனுக்கு எதிர்கொண்டு போக புறப்பட்ட 10 கன்னிகைகளுக்கு ஒப்பாயிருக்கும். ஆக்சுவலாக நான் வச்சிருக்கிற ஜேம்ஸ் மொஃபட் டிரான்ஸ்லேஷனில், a new translation by ஜேம்ஸ் மொஃபட், இந்த ஜேம்ஸ் மொஃபட் டிரான்ஸ்லேஷனில் அவர் எப்படி மொழிபெயர்த்திருக்கிறார் பாருங்க. Then shall the realm of heaven be compared to 10 maidens who took their lamps and went out to meet the bridegroom and the bride. அங்கே என்ன போட்டிருக்காங்க? நம்ம தமிழ் பைபிளில் அப்பொழுது பரலோக ராஜ்யம் தங்கள் தீவெட்டிகளை பிடித்து கொண்டு மணவாளனுக்குன்னு போட்டிருக்கு. நான் படித்த பைபிளில் எப்படி இருக்குதுங்க? went out to meet the bridegroom and the bride, மணவாளனையும் மணவாட்டியையும் வரவேற்கும்படியாக அந்த 10 கன்னிகைகள் அவர்கள் சென்று காத்து கொண்டு இருக்கிறார்கள். அல்லேலூயா. அதாவது மணவாளன் மட்டும் வந்தா 1ஆம் நாள், திருமணத்துக்கு முதல் நாள், புரியுதுங்களா? மணவாளன் மணவாட்டி வீட்டுக்கு வருகிறார். bridegroom comes to the bride's house, மணவாளன் மணவாட்டி வீட்டுக்கு வருகிறார். அந்த மணவாட்டியை அழைத்து கொண்டு போய் அவர் தனது வீட்டில் திருமணம் செய்ய இருக்கிறார். இது முதல் நாள் நடக்கிற நிகழ்ச்சி. மணவாளன் மட்டும் வந்தா அந்த திருமணத்தினுடைய முதல் நாள் நடக்கிற நிகழ்ச்சி. went out to meet the bridegroom and the bride, மணவாளனையும் மணவாட்டியையும் எதிர்கொண்டு போய் வரவேற்கும்படியாக அந்த 10 கன்னிகைகள் போயிருந்தால், திருமணம் முடிந்த பிறகு வரக்கூடிய மணவாளனையும் மணவாட்டியையும் வரவேற்கக்கூடிய ஒரு நிகழ்ச்சியாக அது அந்த 7ஆம் நாள் சம்பவத்தை போல இங்கு காணப்படும். ஆனால் நம்ம வச்சிருக்கிற பைபிளில் என்ன போட்டிருக்குது? அப்பொழுது பரலோக ராஜ்யம் தங்கள் தீவெட்டிகளை பிடித்து கொண்டு மணவாளனுக்கு எதிர்கொண்டு போக புறப்பட்ட 10 கன்னிகைகளுக்கு ஒப்பாயிருக்கும். ஸோ அந்த சீரியா, லத்தீன், இன்னும் பழைய கிரேக்க பிரதிகளிலே மணவாளன் மணவாட்டி என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆனால் பெரும்பாலான கிரேக்க பிரதிகளிலே, மூல பிரதிகளிலே மணவாட்டி பெயர் விடப்பட்டிருக்கிறது. எந்த பெயர் மட்டும் கொடுக்கப்பட்டிருக்கிறது? மணவாளன் மட்டும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. The words மணவாளன் மணவாட்டி, bride and bridegroom are added by DX, Latin and Syriac versions, etc. Their omission may have been due to the feeling of the latter church that Jesus as the bridegroom ought alone to be mentioned. இங்கே என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? துவக்கத்தில் பண்டைய மூல பிரதிகளில் மணவாளன் மணவாட்டி என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆனால் பிற்காலத்தில் சபையில் அங்கு மணவாட்டி என்ற பெயரை விட்டுவிட்டு யாரை மட்டும் குறிப்பிடுகிறார்கள்?
மணவாளனை மட்டும் குறிப்பிடுகிறார்கள். அது மணவாளன் என்பது இயேசு கிறிஸ்துவை குறிப்பிடுகிறது. ஏனென்றால் இயேசுவின் இரண்டாம் வருகையின் போது இயேசு மட்டும்தான் வரப்போறாரு. அல்லேலூயா. மணவாட்டியை எடுத்துக்கொள்வதற்காக சபைக்காக இயேசு மட்டும்தான் வரப்போகிறார். ஆகவே இந்த 25வது அதிகாரம் 1ஆம் வசனத்தில் மணவாளன் என்று மட்டும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. பிரைட் குரூம். அந்த பிரைட் குரூமையும் மணவாளனையும் மணவாளன் தோழர்களையும் மணவாளனுடைய குடும்பத்தினர்களையும் வரவேற்கும்படியாக 10 கன்னிகைகள் தங்கள் கைகளிலே தீவெட்டிகளை, அல்லேலூயா, டார்ச்சஸ். பழையகாலத்தில் நீங்கள் பார்த்துருப்பீங்க, பழைய காலத்து சினிமா படங்களில் மின்சாரம் இல்லாத காலத்தில் நடிகர்கள் கையில் என்ன இருக்கும்? தீவெட்டிகள் இருக்கும். ஒரு பெரிய ஒரு கொம்பு இருக்கும். அது நுனியில் துணியை சுற்றி எண்ணெயை ஊற்றி அவங்க என்ன பண்ணுவாங்க? அதை எரிய வச்சிட்டு இருப்பாங்க. பழங்காலத்தில் டார்ச் லைட்டோ மின்சாரமோ இல்லாததுனால இரவு வேலைகளில் பெட்ரோமாஸ் லைட்லாம் அப்போ கிடையாது. அவங்க கையில் என்னதான் இருந்தது? தீவெட்டிகள் இருந்தது. டார்ச்சஸ், லேம்ப்ஸ், லேண்டன், டார்ச்சஸ். 3 வகையான வெளிச்சத்தை கொடுக்கக்கூடிய பொருட்களை அவர்கள் பயன்படுத்தினார்கள். இங்கு 10 கன்னிகைகள் கையில் என்ன இருக்குதுங்க? தீவெட்டிகள் இருக்கிறது. தீவெட்டிகள்னா ஒரு பெரிய கொம்பு மாதிரி இருக்கும். அது நுனியில் துணியை சுற்றி அதில் எண்ணெயை ஊற்றி அவங்க கொளுத்தி அதை அந்த இருளை வெளிச்சமாக மாற்றுவார்கள். நமக்கே ஒரு யோசனை வேணும். ஒரு தீவெட்டி எவ்வளோ நேரம் எரியும்? கொஞ்ச நேரம், ஒரு 1/2 hour எரியும். அதன் பிறகு அது அணைய துவங்கும். அப்போ என்ன பண்ணணும்? திரும்ப எண்ணெய் ஊற்றணும், ஒலிவ எண்ணெய். அவங்க அது காலத்தில் நமக்கு எப்படி தேங்காய் எண்ணெய், நல்ல எண்ணெய், எள் எண்ணெய் நம்ம பயன்படுத்துகிறோமோ அது மாதிரி இஸ்ரேல் நாட்டில், பாலஸ்தீன நாட்டிலே அவங்க எந்த எண்ணெயை பயன்படுத்தினாங்க? ஒலிவ எண்ணெய். ஸோ அவங்க போகும்போது அவங்க கையில் சின்ன ஒரு ஜார் மாதிரி, ஒரு ஜாடி மாதிரி சின்னதாக அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா எண்ணெயை சேமித்து வைப்பதற்கு பயன்படுத்தினாங்க. அதில் 5 பேர் என்ன செய்தார்கள்? தாங்கள் போகும்போது அந்த தீவெட்டியை பிடிச்சிட்டு போகும்போது தங்கள் கையில் அவங்க என்ன எடுத்துகிட்டு போனாங்க? அந்த ஜாடியை எடுத்துகிட்டு போனாங்க. ஒரு பாத்திரத்தில் எண்ணெயை எடுத்துகிட்டு போனாங்க, ஒலிவ எண்ணெயை. அந்த தீவெட்டி அணையும் பொழுது அந்த எண்ணெயை கொஞ்சம் அதில் ஊற்றுவாங்க. அப்போ அது தொடர்ந்து எரியும், கண்டினியூஸாக எரியும். அல்லேலூயா. பாருங்க, 5 பேர் அவங்க ஆயத்தமாக போனாங்க. அவங்களுக்கு வேலை என்ன? மணவாளனை வரவேற்பது. மணவாளனை வரவேற்கும் போது அவங்க கையில் என்ன இருக்கணும்? தீவெட்டி இருக்கணும். அந்த தீவெட்டி எப்படிப்பட்டதா இருக்கணும்? எரிகிற நிலையில இருக்கணும். அல்லேலூயா. மணவாளன் எப்போ வந்தாலும் அவர் எப்போ வருவாருன்னு தெரியாது. தோராயமாக ஒரு 10 மணிக்கு நாங்கள் வரோம் அல்லது 8 மணிக்கு நாங்கள் வரோம்னு சொன்னால், இந்த பெண்கள் கன்னிகைகள் அங்கே 8 மணிக்கு போய் நிற்கிறாங்க அந்த ஸ்பாட்டில் மணவாளனை வரவேற்பதற்காக. 10 பேர் கையிலையும் தீவெட்டி எரிந்து கொண்டு இருக்கிறது. அப்போ மணவாளன் வர தாமதித்த போது, பீலா சிஸ்டர், அந்த மணவாளன் வர தாமதித்த போது அங்கே என்ன நடக்கிறது? 5ஆம் வசனம். மணவாளன் வர தாமதித்த போது அவர்கள் எல்லாரும் நித்திரை மயக்கம் அடைந்து தூங்கிவிட்டார்கள். எல்லாருக்குமே டயர்ட்னஸ் வரும், சோர்வு வரும். அப்போ அவங்களாம் என்ன பண்ணிட்டாங்க? தூங்கி விட்டார்கள். 6ஆம் வசனம். நடு ராத்திரியிலே, மிட் நைட், ராத்திரி 12 மணிக்கு. அப்போ இவங்க கொண்டு போன தீவெட்டியில் அது என்ன ஆயிடுச்சு? அணையக்கூடிய நிலைக்கு வந்து விட்டது. எண்ணெயெல்லாம் குறைஞ்சி அது அணையிற ஸ்டேஜுக்கு வந்து விட்டது. அப்போ அவங்க அந்த தீவெட்டிகளை ட்ரிம் பண்ணி அது எரிந்து போன அந்த துணிகளை எல்லாம் வெட்டி விட்டு கத்தரித்து விட்டு அவங்க புதிதாக எண்ணெய் ஊற்றி அந்த தொடர்ந்து அந்த தீவெட்டியை அவங்க எரிய வைக்கிறாங்க. கைத்தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்தும். நடுராத்திரியிலே இதோ மணவாளன் வருகிறார்,
அவருக்கு எதிர்கொண்டு போக புறப்படுங்கள் என்கிற சத்தம் உண்டாயிற்று. அப்பொழுது அந்த கன்னிகைகள் எல்லாரும் எழுந்திருந்து தங்கள் தீவெட்டிகளை ஆயத்தப்படுத்தினார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. ஸோ அந்த 10 பேர் எழுந்து அந்த கன்னிகைகள் அவர்கள் வைத்திருந்த டார்ச்சஸ், அந்த தீவெட்டிகளை அவங்க என்ன பண்ணுறாங்க, அவங்க ஆயத்தப்படுத்துகிறாங்க எரிய வைக்கிறது. அப்போ நல்லா தெரியும் எத்தனை பேர் கையில் எண்ணெய் இருக்குது, 5 பேர் கையில். இன்னொரு 5 பேர் கையில் அவங்களுக்கு கொஞ்சமாவது புத்தி வேணாமா? நம்ம போகிறோமே, மணவாளனை வரவேற்க போகிறோமே, அவர் உடனே வந்தால் பரவாயில்ல, இந்த இந்த எரிகிற தீவெட்டியை தீப்பந்தத்தை நாம் அப்படியே பிடித்து கொண்டு கைகளை கால்களை மசைத்து நடனமாடி சந்தோஷமாக அவர்களை வீட்டுக்கு அழைத்து வரலாம். சப்போஸ் அவர் வர காலதாமதமாகிவிட்டால், இந்த இந்த தீவெட்டி இந்த தீப்பந்தம் அணைந்து விட்டால் நாம் எப்படி அவரை வரவேற்பது என்கிற எண்ணம் அவங்களுக்கு இல்லை. இந்த ஜேம்ஸ் மொஃபெட் எப்படி மொழிபெயர்த்திருக்கிறார் பாருங்க. Then shall the realm of heaven be compared to 10 maidens who took their lamps and went out to meet the bridegroom and the bride. 5 of them were stupid. I like this translation. மொஃபெட்னுடைய டிரான்ஸ்லேஷனை நான் ரொம்ப விரும்புகிறேன். புத்தி உள்ளவர்கள், புத்தி இல்லாதவர்கள், வைஸ் வர்ஜின்ஸ், அன்வைஸ் வர்ஜின்ஸ், அப்படிதான் சில மொழிபெயர்ப்புகள் இருக்கிறது. இவர் டைரக்டாக மொழிபெயர்க்கிறார். எப்படி மொழிபெயர்க்கிறாரு? 5 of them were stupid. அந்த 10 கன்னிகைகளை 5 கன்னிகைகள் முட்டாள் கன்னிகைகள். ஸ்டூபிட்னா என்னது? டீச்சர் ஸ்டூடெண்ட் திட்டுற வார்த்தை. திட்டு வாங்கின உங்களுக்கு தெரியும். ஒரு ஆசிரியர் கோபமாக இருக்கும்போது ஒரு பையனையோ ஒரு பெண்ணையோ பார்த்து திட்டுற வார்த்தை என்னது? ஸ்டூபிட், முட்டாள். அதான் கரெக்டான டிரான்ஸ்லேஷன். ஒரு பெரிய வேலை, ஒரு பெரிய கல்யாணம், அதில் மணவாளனை வரவேற்க போகும்போது இந்த 5 கன்னிகைகள் எப்படி அவங்க செயல்பட்டு இருக்கிறாங்க? முட்டாள்களா செயல்பட்டு இருக்கிறாங்க, ஸ்டூபிடா செயல்பட்டு இருக்கிறாங்க. ஏன் அவங்கள அந்த ஜேம்ஸ் மொஃபெட் ஸ்டூபிட்னு சொல்றாருன்னா, அழகாக ட்ரெஸ் பண்ணிட்டு இருக்கிற இல்லை பெண்கள் நார்மலாக கல்யாணத்துக்கு போகும்போது எப்படி போவாங்க? ரொம்ப அழகாக இருக்கிறதுலே ரொம்ப அழகாக அட்ராக்டிவாக காஸ்ட்லியாக. என்ன விக்டோரியாம்மா? ரொம்ப காஸ்ட்லியாக அழகாக ட்ரெஸ் பண்ணிட்டு போவாங்க. அதுலேயே மணவாளுடைய தோழர்களை வரவேற்க போகிறது மிகுந்த பெரிய பொறுப்பு. அல்லேலூயா. எல்லாருடைய கண்களும் அந்த பெண்கள் மேலே தான் இருக்கும். அப்போ அவங்க எந்த அளவுக்கு தங்களை அழகாக டெக்கரேட் பண்ணிட்டு போவாங்க. தங்களை டெக்கரேட் பண்ணிட்டு போக தெரிஞ்ச அந்த பெண்களுக்கு தங்கள் கையில் என்ன எடுத்துகிட்டு போக தெரியல? ஐயோ, எண்ணெய் எடுத்துகிட்டு போக தெரியல. அவங்க தங்கள் டெக்கரேஷனில் தான், தங்களை அலங்கரிக்கிறதுல தான் அவங்க கவனம் செலுத்தினாங்களே தவிர, மணவாளனை வரவேற்க போகும்போது தங்கள் தீவெட்டிகளுக்கு எண்ணெயை கொண்டு போக வேண்டும் என்கிற புத்தி அந்த 5 பேருக்கும் இல்லை. அதனால மொஃபெட் எப்படி மொழிபெயர்த்து இருக்கிறாரு? 5 of them were stupid. அவர்களில் 5 பேர் முட்டாள்களா இருந்தாங்க. 5 were sensible. மீதி 5 பேர் எப்படி இருந்தாங்க? சென்சிபிள், ரொம்ப புத்தி உள்ளவங்களா, அறிவுள்ளவங்களா, புத்தி கூர்மை உள்ளவங்களா இருந்தாங்க. அவங்க யோசிக்கிறாங்க, நம்ம எதுக்கு போகிறோம்? மணவாளனை வரவேற்க போகிறோம். சப்போஸ் மணவாளன் வருவது காலதாமதம் அடைந்தால் நம்ம கையில் இருக்கிற தீப்பந்தம், அந்த தீவெட்டி, அது அணைந்து போகக்கூடிய நிலை வந்தால் நம்ம கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி அதை
எரிய வைக்கணும் என்ற சென்ஸ், அந்த அறிவு, அந்த நுண்ணறிவு யாருக்கு இருந்தது? அந்த 5 கன்னிகைகளுக்கு இருந்தது. அந்த 5 கன்னிகைகளுக்கு பேரு புத்தியுள்ள கன்னிகைகள். அந்த எண்ணெய் கொண்டு போகாத கன்னிகைகளுக்கு பேரு புத்தி இல்லாத கன்னிகைகள். சென்சிபிள் வர்ஜின்ஸ், ஸ்டூபிட் வர்ஜின்ஸ். இதுல முக்கியமா இந்த ஓமையில நம்ம பார்க்கறது என்னன்னா, there is the comparison of the kingdom to a joyful wedding feast and of the bridegroom to Jesus Christ. நாம் பார்க்கிற இந்த ஓமையில இந்த பரலோக ராஜ்யம் எதோட தொடர்பு படுத்தி பேசப்படுகிறது? திருமண விருந்தோடு தொடர்பு படுத்தி பேசப்படுகிறது. பரலோக ராஜ்யம் எதோடு தொடர்பு படுத்தி பேசப்படுகிறது? திருமண விருந்தோடு. ஒரு திருமண விருந்தோடு பரலோக ராஜ்யம் கம்பேர் பண்ணப்படுகிறது. அப்பொழுது பரலோக ராஜ்யம் தங்கள் தீவெட்டிகளை பிடித்து கொண்டு மணவாளனுக்கு எதிர்கொண்டு புறப்பட்ட 10 கன்னிகைகளுக்கு ஒப்பாயிருக்கும். There is the comparison of the kingdom of heaven to a joyful wedding feast. மிகவும் சந்தோஷமான ஒரு திருமண விருந்தோடு தேவனுடைய ராஜ்யம் ஒப்பிடப்படுகிறது. அல்லேலூயா. பரலோக ராஜ்யம் எதோட ஒப்பிடப்படுகிறது? திருமண விருந்தோடு ஒப்பிடப்படுகிறது. அந்த மணவாளன் யாருக்கு ஒப்பிடப்படுகிறார்? ஆண்டவராகிய இயேசுவுக்கு ஒப்பிடப்படுகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. பரலோக ராஜ்யம் திருமண விருந்துக்கு ஒப்பிடப்படுகிறது. அந்த திருமணத்தினுடைய மணவாளன் இயேசுவுக்கு ஒப்பிடப்படுகிறார். அவரை வரவேற்பதற்காக 10 கன்னிகைகள் சென்றார்கள். 5 கன்னிகைகள் ஸ்டூபிட் வர்ஜின்ஸ், கொஞ்சம் கூட புத்தி இல்லாத கன்னிகைகள், தங்களுடைய வேலையை மறந்த கன்னிகைகள். எதற்காக நாம் அங்கு போகிறோம் என்கிற அந்த நோக்கத்தை மறந்த கன்னிகைகள். இவங்களுக்கு வேலையே மணவாளன் வரும்போது அந்த தீவெட்டிகளை, தீப்பந்தங்களை அவங்க என்ன பண்ணணும்? ஏற்கனவே எரிஞ்சிட்டு இருக்குது. அந்த தீப்பந்தங்களை பிடித்து கொண்டு வரிசையாக இந்த பக்கம் 5 பேர், இந்த பக்கம் 5 பேர் வரிசையாக டான்ஸ் ஆடிக்கொண்டு, நடனம் ஆடிக்கொண்டு வரக்கூடிய அந்த மணவாளனையும் மணவாளன் தோழர்களையும் உறவினர்களையும் சந்தோஷத்தோடு வரவேற்று மணவாட்டி வீட்டுக்கு கொண்டு போய் சேர்க்க வேண்டியது இந்த கன்னிகைகளுடைய வேலை. ஆனால் 5 பேர் எண்ணெய் எடுத்துட்டு வந்தாங்க. தங்களோட ஒரு ஜாரில் 5 பேர் தீவெட்டியை மட்டும் பிடிச்சிட்டு வந்தாங்க. அப்போ மணவாளன் வர தாமதமான போது, அல்லேலூயா, எல்லாரும் களைப்பின் நிமித்தமாக உறங்கி விட்டார்கள். மணவாளன் வர தாமதித்த போது, மணவாளன் சொன்னபடி உடனே வரல, தாமதித்த போது அவர்கள் எல்லாரும் ரொம்ப டயர்டாகி, ட்ரௌசியாகி, நித்திரை மயக்கம் அடைந்து தூங்கி விட்டார்கள். அல்லேலூயா. டயர்ட் ஆகிறது, ட்ரௌசினஸ் வருகிறது, நித்திரை மயக்கம் வருகிறது, தூக்கம் வருகிறது. இதெல்லாம் இயற்கை. அல்லேலூயா. ஆண்டவர் அதை தவறு என்று சொல்லவில்லை. ஆனால் ஆண்டவர் எதை சுட்டி காட்ட விரும்புகிறார்? உங்களுக்கு கொடுக்கப்பட்ட வேலையை நீங்கள் செய்ய வேண்டும். அல்லேலூயா. உங்களுக்கு கொடுக்கப்பட்ட கடமையை நீங்கள் செய்ய வேண்டும். அந்த 10 கன்னிகைகள்ல 5 பேர் தங்களுக்கு கொடுக்கப்பட்ட கடமையை, வேலையை அவர்கள் கண்ணும் கருத்துமாக அவர்கள் நினைத்து கொண்டிருந்தார்கள். They were thinking about their duty to welcome the bridegroom. அந்த மணவாளனை அழைப்பதை பற்றிய அந்த வேலையை அவர்கள் மறக்கவில்லை. திடீர்னு தீவெட்டி அணைந்து விட்டால், தீப்பந்தம் அணைந்து விட்டால் கொளுத்துவதற்கு அவங்க கையில் ஒரு ஜாரில் அவங்க அந்த எண்ணெயை கொண்டு போனாங்க. புத்தி இல்லாதவர்கள் எண்ணெயை
கொண்டு போகவில்லை. எல்லாரும் தூங்கிட்டு இருக்கிறாங்க. அப்போ திடீர்னு ஒரு சத்தம் கேக்குது நடுராத்திரியில, இதோ மணவாளன் வருகிறார், இதோ மணவாளன் வருகிறார். ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பார்த்தோம்? 5ஆம் வசனத்துல மணவாளன் வர தாமதித்த போது, the bridegroom was coming late behind the schedule. மணவாளன் தான் வருவதாக சொன்ன நேரத்தை தாண்டி பின்னால் வந்து கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. காலதாமதமாக வந்து கொண்டிருக்கிறார். மணவாளன் வர தாமதித்த போது, பிரைட் குரூம் அந்த மணவாளன் அந்த குழுவினர் அவங்க சொன்ன நேரத்துக்கு வரல, தாமதித்த போது எல்லாரும் தூங்கிட்டாங்க. திடீர்னு ஒரு சத்தம் கேக்குது, இதோ மணவாளன் வருகிறார். நடுராத்திரில நைட் 12 மணிக்கு இதோ மணவாளன் வருகிறார், அவருக்கு எதிர்கொண்டு போக புறப்படுங்கள் என்கிற சத்தம் உண்டாயிற்று. யாரோ ஒருத்தர் சத்தம் போடுறாரு, கத்துறார், கூப்பிட்டு சொல்றாரு, இதோ மணவாளன் வந்து விட்டார். தூங்கிட்டு இருக்கிறவங்கள நீங்கெல்லாம் ஏஞ்சி அவரை வரவேற்க போங்க அப்படின்னு சொன்ன போது 5 புத்தியுள்ள கன்னிகைகள் எழுந்து தங்கள் தீவட்டிகளை சரி செய்து அதில் எண்ணெய் ஊற்றி பிரகாசமாய் அதை எரிய வைக்கிறார்கள். 5 தீப்பந்தங்கள் மிகவும் பிரகாசமாக எரிந்து கொண்டிருக்கிறது. மீதி 5 பேர் புத்தி இல்லாத கன்னிகைகள் புத்தி உள்ளவங்க கிட்ட கேட்குறாங்க, அம்மா சிஸ்டர் எங்களுக்கு கொஞ்சம் எண்ணெய் கொடுங்க, எங்கள் தீப்பந்தங்கள்லாம் அணைய போகிறது. அப்போ அவங்க சொல்கிறாங்க, உங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு எங்களுக்கு ஆசை தான் இருக்குது, ஆனால் நாங்கள் கொண்டு வந்த எண்ணெய் என்ன க்ளோரி சிஸ்டர், கொஞ்சம் எண்ணெய் தான் இருக்குது. ஸோ அந்த கொஞ்சம் எண்ணெயை உங்களுக்கு நாங்கள் கொடுத்துட்டா நம்ம போகிற வழியில் உங்களுக்கும் பத்தாது, எங்களுக்கும் பத்தாது, எல்லாருடைய தீப்பந்தமும் அணைந்து விடும். ஆகவே இந்த எண்ணெய் விற்கிறவங்க, அந்த ஆலிவ் ஆயில், அந்த ஊரில் எல்லா இடத்துலையுமே எண்ணெய் விற்பாங்க. ஏன்னா அந்த ஊர் ஃபுல்லாக ஒலிவ மரங்கள் தான், எல்லா வீட்லேயுமே எண்ணெய் கிடைக்கும். அதனால் அந்த எண்ணெய் விற்கிறவங்க கிட்ட நீங்கள் போய் என்ன பண்ணுங்க, அந்த ஒலிவ எண்ணெயை வாங்கி கொள்ளுங்க. தயவுசெய்து நீங்கள் உடனே போங்கன்னு சொன்ன உடனே அந்த 5 புத்தி இல்லாத கன்னிகைகள், அந்த பக்கத்தில் வீடுங்கள்லாம் இருக்கு இல்லையா, அங்கே போய் விசாரித்து எண்ணெய் எங்கே கிடைக்குன்னு கேட்டு அவங்க போய் அந்த எண்ணெயை வாங்கிட்டு வராங்க. எண்ணெயை வாங்கிட்டு வந்து தீப்பந்தத்தை பிரிச்சுட்டு வராங்க. ஆனால் என்ன நடந்ததுன்னா, இவங்க போய் அந்த எண்ணெய் விற்கிற வீட்டை தேடி கண்டுபிடிச்சி அந்த எண்ணெயை வாங்கி அதில் ஊற்றி அவங்க அந்த தீப்பந்தத்தை பிடித்து வருவதற்குள்ளாக அந்த மணவாளன் வந்து விட்டார். என்னதுங்க? மணவாளன் வந்து விட்டார். மணவாளனும் அவர் தோழர்களும் அவருடைய உறவினர்களும் அந்த குழுவினர் வந்து விட்டார்கள். அந்த மாப்பிள்ளை வீட்டார் வந்து விட்டார்கள். அப்ப மீதி இருக்கிற இந்த 5 பெண் தோழிகள் கன்னிகைகள் தங்களுடைய தீவெட்டிகளை பிடித்து கொண்டு பாடல் பாடிக்கொண்டு நடனம் ஆடிக்கொண்டு அந்த மாப்பிள்ளை வீட்டாரை பெண் வீட்டுக்கு அழைத்து செல்கிறார்கள். ஒருவேளை மாப்பிள்ளையும் பெண்ணும் வந்திருந்தா அவங்க எங்க போயிருப்பாங்க? மாப்பிள்ளை வீட்டுக்கு போயிருப்பாங்க. மாப்பிள்ளை மட்டும் வந்திருந்தா அவங்க எங்க போயிருப்பாங்க? பெண் வீட்டுக்கு போயிருப்பாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்ப என்ன நடக்குதுன்னா, அந்த மணமகன் மட்டும் வருகிறதா வைத்துக் கொள்ளுவோம். அவர் நண்பர்கள் உறவினர்கள்லாம் இப்ப எங்க போறாங்க? பெண் வீட்டுக்கு போறாங்க. பெண் வீட்டுக்கு அதுக்கு போறதுக்கு முன்னால அந்த 5 கன்னிகைகள் அந்த தீப்பந்தங்களை பிடித்து கொண்டு கைகளை அசைத்து நடனம் ஆடிக்கொண்டு அல்லது பாடல் பாடிக்கொண்டு, இப்போ நம்ம பெரிய மியூசிக் கச்சேரிலாம் வச்சு போகிறோம் இல்லையா, மாப்பிள்ளை அழைப்பு பெண் அழைப்பு நீங்கள் பார்க்கும்போது எல்லாம் அந்த பிபி மியூசிக்லாம் வாசித்து ஜனங்க ஊர்வலமாக போகிறாங்க சந்தோஷத்தோடு. அது மாதிரி அந்த 5 கன்னிகைகள் அந்த மாப்பிள்ளையும் அந்த குழுவினரையும் அழைத்து கொண்டு அந்த பெண் வீட்டுக்கு போய் விடுறாங்க. போன பிறகு அவங்கெல்லாம் சாப்பிட்றாங்க. சாப்பிட்டு முடிச்சிட்ட பிறகு டாப்பால் போட்டுடுறாங்க. இப்போ புரியுதா அவங்களுக்கு? பரலோக ராஜ்யம் எதுக்கு ஓமையாக இருக்கிறது? ஒரு திருமண விருந்துக்கு ஓமையாக இருக்கிறது. 1ஆம் வசனம் தான். அப்பொழுது பரலோக ராஜ்யம்
தங்கள் தீவெட்டிகளை பிடித்து கொண்டு மணவாளனுக்கு எதிர்கொண்டு போக புறப்பட்ட 10 கன்னிகைகளுக்கு ஒப்பாயிருக்கும். அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 10ஆம் வசனம். அப்படியே அவர்கள் வாங்க போன போது மணவாளன் வந்துவிட்டார். ஆயத்தமாய் இருந்தவர்கள் அவரோடு கூட கல்யாண வீட்டுக்குள் பிரவேசித்தார்கள். கதவும் அடைக்கப்பட்டது. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், பாலஸ்தீன தேசத்தில், இஸ்ரேல் நாட்டில் யூத மக்கள் திருமணத்தை எத்தனை நாள் கொண்டாடுவாங்க? 7 நாட்கள் கொண்டாடுவாங்க. கானாவூர் கல்யாணம் 7வது நாள். மத்திய 25 வரக்கூடிய இந்த கல்யாணம் விருந்து முதல் நாள். கரெக்டு தானே? அந்த மணமகன் தன் வீட்டிலிருந்து தன் உறவினர்களும் நண்பர்களோடு வந்து மணமகள் வீட்டுக்கு வந்து நல்ல விருந்தெல்லாம் சாப்பிட்டுட்டு அடுத்த நாள் காலையில் அந்த மணமகளை அழைத்து கொண்டு எங்கே போவார்? தன்னுடைய வீட்டுக்கு போவார். மணமகள் வீட்டுக்கு போக மாட்டார். மணமகன் மணமகள் வீட்டுக்கு வருகிறார் முதல் நாள். அவர் வந்த பிறகு நைட்டு அந்த மணமகள் வீட்டில் நல்லா விருந்தெல்லாம் சாப்பிட்டுட்டு அதன் பிறகு அவர் என்ன பண்ணுவார்? அடுத்த நாள் பொண்ணை கூட்டிக்கிட்டு பெண் வீட்டுக்காரை கூட்டிக்கிட்டு எங்கே போவார்? அவங்க வீட்டுக்கு போவார். கானாவூர் கல்யாணம் மாதிரி மணமகன் தன்னுடைய இல்லத்திற்கு வந்து விடுவார் மணமகளை அழைத்து கொண்டு. அந்த நிகழ்ச்சி தான் 10ஆம் வசனம். அப்படியே அவர்கள் வாங்க போன போது மணவாளன் வந்துவிட்டார். ஆயத்தமாய் இருந்தவர்கள் அவரோடு கூட கல்யாண வீட்டுக்குள் பிரவேசித்தார்கள். கதவும் அடைக்கப்பட்டது. அப்ப அது வரைக்கும் அவங்க எண்ணெயை தேடிட்டு இருக்கிறாங்க. அதான் அதுக்கு அர்த்தம். எண்ணெய் கிடைச்சிருந்தா உடனே வந்துட்டு இருப்பாங்க. அவங்க சாப்பிட்டு முடிக்கிறதுக்குள்ள இவங்க வந்து சேர்ந்துட்டு இருப்பாங்க. ஆனா அவங்க போய் எண்ணெயெல்லாம் வாங்கிட்டு தீப்பந்தத்தை எரிய வைத்து அவங்க அந்த பெண் வீட்டுக்கு மணவாட்டிக்கு வீட்டுக்கு மணவாட்டின் தோழிகள் இந்த 5 பேரும் அவங்க வந்து சேர்றதுக்குள்ள மணவாளனும் அவருடைய தோழர்களும் கூட வந்தவர்களும் அந்த பெண் வீட்டாரும் சாப்பிட்ட பிறகு என்ன பண்ணாங்க? கதவை அடைச்சிட்டாங்க. ஒன்ஸ் க்ளோஸ்ட் இஸ் க்ளோஸ்ட். கதவு அடைக்கப்பட்டாயிற்று. ஒரு ஓமையில் நள்ளிரவில் வந்த நண்பனுக்கு உணவு கொடுப்பதற்காக ஒருத்தர் வந்து என்ன பண்ணுறான்? ஃப்ரெண்டு வீட்டில் கேட்குறான், என் ஃப்ரெண்டு ஒருத்தர் வந்துட்டார், அவர் முன்பு வைக்கிறதுக்கு என்கிட்ட அப்பம் எதுவும் இல்லை, எனக்கு ஒரு 3 அப்பத்தை கொடுன்னு கேட்குறான். அப்போ அவன் என்ன சொல்கிறான்? கதவு அடைச்சாயிடுச்சு, நானும் என் பிள்ளைகள் எல்லாரும் படுத்துட்டோம், திரும்ப எழுந்துச்சு நான் என்ன பண்ண முடியாது? கதவை திறக்க முடியாது. ஸோ ஒன்ஸ் டோர் க்ளோஸ்ட் இஸ் க்ளோஸ்ட். முடிந்து விட்டது. இந்த 5 புத்தி இல்லாத கன்னிகைகள் போய் அவங்க என்ன கேட்குறாங்க? ஆண்டவரே ஆண்டவரே எங்களுக்கு திறக்க வேண்டும், கதவை திறக்க வேண்டும் என்றார்கள். அதற்கு அவர், உங்களை அறியேன் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். அல்லேலூயா. இந்த ஓமை ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். வரக்கூடிய 24ஆம் தேதிக்கு நியாய தீர்ப்பை நினைவு கூறும் ஞாயிற்றுக்கிழமை. திருச்சபை காலண்டரில் திருச்சபை ஆண்டில் எப்படி டிசம்பர் நமக்கு 31ஆம் தேதி சொல்கிறோமோ கடைசி நாள், அது மாதிரி சர்ச்சு இயரில் சர்ச்சு கேலண்டரில் கடைசி ஞாயிற்றுக்கிழமை வருகிற ஞாயிற்றுக்கிழமை 24ஆம் தேதி நவம்பர் அன்றைக்கு தான் நியாய தீர்ப்பை பற்றி நினைவு கூர்ந்து பேசுவாங்க. அந்த நியாய தீர்ப்பின் ஞாயிற்றுக்கிழமை தான் 24ஆம் தேதி நவம்பர். அந்த ஞாயிற்றுக்கிழமைக்கு முந்தின ஞாயிற்றுக்கிழமையாகிய இன்றைக்கு ஏன் இந்த வேத பகுதியை திருச்சபை பிதாக்கள் பிரசங்கம் பண்ணும்படியாக வைத்திருக்கிறார்கள்னா, இங்கே ஒரு நியாய தீர்ப்பு இருக்கிறது. அல்லேலூயா. வருகிற ஞாயிற்றுக்கிழமை தான் என்னதுங்க? நியாய தீர்ப்பின் ஞாயிறு, டூம் சண்டே ஆர் ஜட்ஜ்மெண்ட் சண்டே. வாரம் நியாய தீர்ப்பை பற்றி பேசுவாங்க. வாரம் நியாய தீர்ப்பை பற்றி பேசுறத ஏன் இன்னைக்கு ஒரு நியாய தீர்ப்பு நினைவு கூறும் ஞாயிற்றுக்கிழமைன்னு வச்சாங்கன்னா, வருஷத்துல ஒரே ஒரு தடவை நியாய தீர்ப்பை நினைவு கூர்ந்தா போதாது.
நியாய தீர்ப்பு ஞாயிற்றுக்கிழமைக்கு முன்னால நியாய தீர்ப்பு ஞாயிற்றுக்கிழமையை நினைவு கூறும் ஞாயிற்றுக்கிழமைன்னு இன்னைக்கு வச்சிருக்கிறாங்க. ஏன் இன்னைக்கு நியாய தீர்ப்பை நினைவு கூறும் ஞாயிற்றுக்கிழமைன்னு வச்சாங்கன்னா, நமக்கு கொடுக்கப்பட்ட வேத பகுதியில் இங்கே ஒரு நியாய தீர்ப்பு இருக்கிறது. Here is a judgment written. இங்க ஒரு நியாய தீர்ப்பு நமக்கு எழுதப்பட்டு இருக்கிறது. என்ன நியாய தீர்ப்பு? எப்ப கவனிங்க, இங்க பிரசங்கத்தை கவனிங்க. உங்களுக்கு கொடுக்கப்பட்ட வேலையை, உங்களுக்கு கொடுக்கப்பட்ட கடமைகளை நீங்கள் சரிவர செய்ய வேண்டும். அல்லேலூயா. உங்களுக்கு என்ன வேலையை ஆண்டவர் கொடுத்தாரோ அந்த வேலையை நீங்க சரிவர செய்யணும். அந்த 10 கன்னிகைகளுக்கு என்ன வேலை கொடுக்கப்பட்டு இருக்கிறது? தீவெட்டிகளை எடுத்துட்டு போய் அதை எரிய வச்சு, நன்றாக எரிய வச்சு, அந்த மணவாளனுடைய குழுவினர் வரும்போது அவங்க செல்வதற்கு பாதைகளில் வெளிச்சத்தை கொடுக்கவும், அவருடைய சந்தோஷமாய் மணவாட்டி வீட்டுக்கு அழைத்து செல்லவும் இந்த 10 கன்னிகைகள் தேர்வு செய்யப்பட்டு இருக்கிறார்கள். அந்த ஊர்ல எத்தனையோ கன்னிகைகள் இருப்பாங்க. அந்த ஊர்ல எத்தனையோ கல்யாணம் ஆகாத பெண் பிள்ளைகள் இருப்பாங்க. ஆனா இந்த 10 பேரை தான் அந்த மணவாட்டி வீட்டில் என்ன பண்ணியிருக்கிறாங்க? தேர்வு செய்யப்பட்டு இருக்கிறாங்க. ஆனா இந்த 10 பேர்ல 5 பேர் தங்கள் வேலையை ஒழுங்கா செஞ்சாங்க. 5 பேர் தங்கள் கடமையை சரிவர செய்யவில்லை. புத்தி உள்ளவர்கள் அவங்க எண்ணெயை கொண்டு வந்ததுனால அந்த தீப்பந்தத்தில் எண்ணெயை ஊற்றி எரிய வைத்து மணவாளனை அழைத்து கொண்டு மணவாட்டி வீட்டுக்கு சென்றார்கள். புத்தி இல்லாத அந்த ஸ்டூபிட் வர்ஜின்ஸ், அந்த ஸ்டூபிட் கேர்ள்ஸ், ஸ்டூபிட் டான்சர்ஸ், அவங்க என்ன பண்ணாங்க? மணவாளன் வராருன்னு சொன்ன பிறகு அதன் பிறகுதான் அவங்க என்ன வாங்க போறாங்க. அதுக்குள்ள மணவாளன் வந்து அந்த வீட்டுக்குள் போய் அவங்க எல்லாருமே விருந்தெல்லாம் சாப்பிட்டுட்டு கதவை அடிச்சிட்டாங்க. இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு 2வது தடவை வருவேன்னு சொல்லி இருக்கிறார். லிட்டரல் செகண்ட் கமிங் ஆஃப் ஜீசஸ். இயேசு கிறிஸ்து எழுத்தின்படியாக இந்த பூமிக்கு மீண்டும் வருவார் என்று நாம் நம்புகிறோம். அல்லேலூயா. We believe in the literal second coming of Jesus Christ. இயேசு கிறிஸ்து தாம் சொன்னபடியே மீண்டும் இந்த உலகத்திற்கு வருவார் என்று நாம் நம்புகிறோம். The parable of the girls, இந்த ஓமை, இந்த பெண்களுடைய ஓமை, the parable of the virgins, இந்த கன்னிகைகளுடைய ஓமை எதை பேசுகிறது? Speak of waiting for the coming of the master, waiting for the coming of the bridegroom. மணவாளனுடைய வருகைக்காக அந்த கன்னிகைகள் காத்து கொண்டு இருந்ததை காண்பிக்கிறது. இந்த ஓமையில 2வது குறிப்பு, முதல் குறிப்பு என்னவென்றால், comparison of the kingdom of heaven to a joyful wedding feast and of the bridegroom to Jesus. மணவாளன் இயேசு கிறிஸ்து, அந்த மணவாளனாகிய இயேசு கிறிஸ்துவனுடைய அந்த மகிழ்ச்சியான திருமண விருந்து எதுக்கு ஒப்பிடப்பட்டிருக்கிறது? பரலோக ராஜ்யத்துக்கு ஒப்பிடப்பட்டிருக்கிறது. 2வது, இந்த parable of the virgins, இந்த கன்னிகைகளுடைய ஓமை எதை பற்றி பேசுகிறது? It speaks of waiting for the coming of the master, the coming of the bridegroom. நமது தலைவராகிய, நமது ஆண்டவராகிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவாகிய மணவாளனுடைய வருகைக்காக அந்த கன்னிகைகள் காத்து கொண்டிருந்தார்கள் என்பதை இந்த ஓமை பேசுகிறது. அல்லேலூயா. 10 பேருமே, 10 கன்னிகைகளுமே யாருக்காக காத்துட்டு இருந்தாங்க? மணவாளனுக்காக காத்து கொண்டிருந்தாங்க. 10 கன்னிகைகள் கையிலுமே என்ன இருந்தது? தீப்பந்தம் இருந்தது, தீவட்டி இருந்தது. அவங்க மணவாளனுக்காக காத்து கொண்டிருந்தாங்க. ஆனா மணவாளன் வர தாமதித்த போது என்ன நடந்தது? அவங்க எல்லாம் தூங்கி விட்டார்கள். அவங்க எல்லாம் என்ன, களைப்பு தூக்கம் எல்லாருக்கும் வரும். இங்க ராஜ் ஐயா அடிக்கடி வருவார், ரோட்ல பார்க்கும்போதெல்லாம் அழகா நடந்து போவார், வருவார். சர்ச்சில் வந்து உட்கார்ந்த உடனே என்ன பண்ணுவாரு?
நல்லா கண்ணை மூடி தூங்கிடுவார். அது என்னவோ தெரியல, அவர் ஃபுல்லாக சாப்பிட்டுட்டு சர்ச்சுக்குள்ளே வந்து அந்த ஃபேனுக்கு கீழே உட்கார்ந்த உடனே அவருக்கு நல்ல தூக்கத்தை கொடுத்து விடுகிறது. அவர் சர்ச்சுக்கு வர்றதே பெரிய காரியம். அல்லேலூயா, கைத்தட்டி ஆண்டவர் மகிமைப்படுத்தும். அவர் முடிச்சுட்டு இருக்கிறாரோ தூங்குறாரோ என்றது முக்கியம் கிடையாது. என்ன பீலா சிஸ்டர், இப்போ அவர் வரதே இல்லை சர்ச்சுக்கு. கொஞ்சம் பார்த்து, உடம்பு சரியில்லை அவருக்கு, பார்த்து சொல்லுங்க. அவங்க தூங்கி விட்டார்கள். பட் அதை பற்றி ஆண்டவர் கவலைப்படல. எதை பற்றி கவலைப்படுறாரு? ஆயத்தமா இருந்தார்களா, ஆயத்தமா இல்லையா? whether they are prepared or not prepared. ஆயத்தமா இருந்தாங்களா, ஆயத்தமா இல்லையா? ஆயத்தமா இருந்தவங்க அந்த தீவெட்டிகளோட அந்த 5 கன்னிகைகள் திருமண வீட்டிற்குள்ளே அவர்கள் பிரவேசித்தார்கள். திருமண விருந்திலே பங்கெடுத்தார்கள். சாப்பிட்டு கதவை அடைத்து விட்டு அவர்கள் தூங்கிவிட்டார்கள். கதவு அடைக்கப்பட்டது. புத்தி இல்லாதவர்கள், ஸ்டூபிட் வர்ஜின்ஸ், சென்சிபிள் வர்ஜின்ஸ், புத்தியுள்ள கன்னிகைகள் மணவாளனோட அந்த வீட்டுக்குள் போய்விட்டார்கள். புத்தி இல்லாதவர்கள், ஸ்டூபிட் அந்த வர்ஜின்ஸ், புத்தி இல்லாதவங்க, அவங்க மணவாளனை மிஸ் பண்ணி விட்டார்கள். they missed the train, they missed the bus, they missed the flight, they missed the ship. போக வேண்டிய இடத்துக்கு போறது அவங்க என்ன பண்ணிட்டாங்க, மிஸ் பண்ணிட்டாங்க. அப்ப ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, ப்ரிப்பேர்டா இருக்கிறவங்களுக்கு, ஆயத்தமா இருக்கிறவங்களுக்கு கல்யாண விருந்திலே பங்கெடுக்க வாய்ப்பு கிடைத்தது. ஆயத்தமா இல்லாதவங்களால அந்த கல்யாண விருந்து வீட்டுக்குள்ள போக முடியவில்லை. கதவே அடைக்கப்பட்டது. அவங்க கத்துறாங்க, ஆண்டவரே ஆண்டவரே எங்களுக்கு கதவை தர. நாங்கள் 5 புத்தி இல்லாத கன்னிகைகள் எண்ணெய் வாங்க போயிருந்தோம். நீங்கள் வரும்போது நாங்கள் என்ன பண்ண முடியல, உங்களை பார்க்க முடியல, தயவுசெய்து கதவை தருங்க. அப்போ அவர் என்ன சொல்றாரு, உங்களை அறியேன் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். ஆண்டவர் வரும்போது ஆயத்தமாக இராதவங்களை பார்த்து ஆண்டவர் சொல்ற வார்த்தை என்னது, உங்களை அறியேன். ஐ டோன்ட் நோ ஹூ யூ ஆர். நீங்கள் யாருன்னு எனக்கு தெரியாது. அதனால தயவுசெய்து டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. எல்லாரும் சாப்பிட்டுட்டு படுத்துட்டாங்க. கதவை திறக்கணும்னா நாங்கள் அவங்கள தாண்டிட்டு தான் வரணும். எல்லாம் தரையில் படுத்துட்டு இருக்கிறாங்க, இருட்டாக இருக்குது. நாங்கள் யார் மேலேயாவது காலை வச்சு நாங்கள் விழுந்துருவோம். அதனால எங்களை டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. கதவு அடைக்கப்பட்டாயிற்று. இந்த பகுதி நமக்கு எதை காண்பிக்கிறது என்றால், ஆயத்தமாக இருந்தால் மணவாளனோடு அவருடைய விருந்திலே நாம் பங்கெடுக்கலாம். ஆயத்தம் இல்லை என்றால் நாம் அவருடைய விருந்திலே நாம் என்ன செய்ய முடியாது, கலந்து கொள்ள முடியாது, பங்கெடுக்க முடியாது. மணவாளன் வரும்போது, கர்த்தர் வரும்போது நம்ம ஆயத்தமாக இருக்க வேண்டும். அவரை சந்திப்பதற்கு 1 தெசலோனிக்கேயர் 4ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்க. 1 தெசலோனிக்கேயர் 4ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். பின்பு உயிரோடு இருக்கும் நாமும் கர்த்தருக்கு எதிர்கொண்டு போக மேகங்கள் மேல் அவர்களோடு கூட ஆகாயத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்டு இவ்விதமாய் எப்பொழுதும் கர்த்தருடனே கூட இருப்போம். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. பின்பு உயிரோடு இருக்கும் நாமும் கர்த்தருக்கு எதிர்கொண்டு போக மேகங்கள் மேல் அவர்களோடு கூட ஆகாயத்தில் எடுத்து கொள்ளப்பட்டு இவ்விதமாய் எப்பொழுதும் கர்த்தருடனே கூட இருப்போம். இயேசு 2வது முறையாக, பக்கம் 282, பேஜ் நம்பர் 282, பக்கத்தில் இருக்கிறவங்க ஹெல்ப் பண்ணுங்க. 282ஆம் பக்கம், 1 தெசலோனிக்கேயர் 4:17. இவ்விதமாய் எப்பொழுதும் கர்த்தருடனே கூட, இவ்விதமாய் எப்போதும் கர்த்தருடனே கூட இருப்போம். இயேசு வருகிறேன் என்று சொல்லி இருக்கிறார். நம்ம எப்படி இருக்கணும், ஆயத்தமாய் இருக்கணும். அவருடைய வருகையை எதிர்பார்த்து இருக்கணும். இந்த மத்தேயு 25:1-13 இருக்க நியாய தீர்ப்பை நினைவு கூறும் இந்த
ஞாயிற்றுக்கிழமைக்கு முந்தின ஞாயிற்றுக்கிழமையில் சண்டே பிஃபோர் த டூம் சண்டேயில் 10 கன்னிகைகள் ஓமையில் முக்கிய வார்த்தை என்னவென்றால் ரெடினஸ். அல்லேலூயா. இந்த மத்தேயு 25:1-13 முக்கியமான ஒரு கருத்து என்ன? ரெடினஸ், ஆயத்தமாய் இருக்க வேண்டும். ப்ரிப்பேர்ட்னஸ், ரெடினஸ்ஸாக இருக்கணும். ப்ரிப்பேர்ட்னஸ், ஆயத்தத்தோடு இருக்க வேண்டும். அப்புறம் எப்படி இருக்கணும்? எக்ஸ்பெக்டேஷன் வித் ப்ரிப்பரேஷன், எக்ஸ்பெக்டேஷன் வித் ரெடினஸ். ஆயத்தமாகி ஆண்டவருடைய வருகைக்கு நம்ம எப்போதுமே காத்திருக்க வேண்டும். அல்லேலூயா. ஒரு வசனத்தை வாசித்து நாம் முடிக்கலாம். 2 பேதுரு 3ஆம் அதிகாரம். 2 பேதுரு 3ஆம் அதிகாரம் 8-10. கர்த்தருடைய நாள் இரவிலே திருடன் வருகிற விதமாய் வரும். 8 பிரியமானவர்களே, கர்த்தருக்கு ஒரு நாள் 1000 வருஷம் போலவும் 1000 வருஷம் ஒரு நாள் போலவும் இருக்கிறது என்கிற இந்த ஒரு காரியத்தை நீங்கள் அறியாதிருக்க வேண்டாம். தாமதிக்கிறார் என்று சிலர் எண்ணுகிறபடி கர்த்தர் தமது வாக்கு தத்தத்தை குறித்து தாமதமாயிராமல் ஒருவரும் கெட்டு போகாமல் எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும் என்று விரும்பி நம்மேல் நீடிய பொறுமையுள்ளவராய் இருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தருடைய நாள் இரவிலே திருடன் வருகிற விதமாய் வரும். அப்பொழுது வானங்கள் மடமடவென்று அகன்று போம், பூதங்கள் வெந்து உருகி போம், பூமியும் அதில் உள்ள கிரியைகளும் எரிந்து அழிந்து போம். அல்லேலூயா. ஸோ கர்த்தருடைய நாள் திருடன் வருகிற விதமாய் வரும். திருடன் எப்போ வருவான்னு நமக்கே தெரியாது. நம்ம எப்போதும் திருடன் வந்தால் நம்ம வீடு கொள்ளை போகாதபடிக்கு நம்ம பாதுகாப்பாக என்ன பண்ணணும்? வச்சிருக்கணும். வீட்டை பாதுகாப்பாக இருக்கணும். இன்னைக்கு இந்த காலை நேரத்தில் கர்த்தர் உங்களுக்கும் எனக்கும் சொல்லக்கூடிய வார்த்தை, நம்முடைய விளக்குகள் எப்போதும் எரிந்து கொண்டு இருக்க வேண்டும். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மத்தேயு 5ஆம் அதிகாரம், ஏன்னா இதுவும் இதோட முக்கியமான வசனம். மத்தேயு 5ஆம் அதிகாரம் 15-16. ஒருத்தர் படிங்க, டக் டக்குன்னு படிங்க. மத்தேயு 5:15-16. மனுஷர் உங்கள் நற்கிரியைகளை கண்டு பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் அவர் முன் பிரகாசித்து கடவது. அம்மா இல்லம்மா என்னம்மா படிக்கிறீங்க? மத்தேயு 5 கிதி படிச்சதுதான். மத்தேயு 5:15-16 திரும்ப படிங்க. மனுஷர் உங்கள் நற்கிரியைகளை கண்டு பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் அவர்கள் முன்பாக பிரகாசிக்க கடவுது. உங்கள் வெளிச்சம் என்பது உங்கள் நற்கிரியைகள். அல்லேலூயா. நம்ம கையில் ஆண்டவர் கொடுத்திருக்கிற தீப்பந்தம், தீவெட்டி எரிந்து கொண்டிருக்க வேண்டும் என்றால் நாம் நற்கிரியைகளை உடையவர்களாக வாழ வேண்டும். அல்லேலூயா. ஆண்டவர் தீவெட்டியை எரிய சொன்னாருன்ட்டு நம்ம எந்த தீவெட்டியை பிடிச்சிட்டு போறது? நற்கிரியைகள். உங்கள் வெளிச்சம் மனிதர்களுக்கு முன்பதாக பிரகாசிக்க கடவுது என்றால் நீங்க நற்கிரியைகளை செய்கிறவர்களாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். லூக்கா 12ஆவது அதிகாரம் 35வது வசனம். லூக்கா 12:35 படிங்க. உங்கள் அறைகள் கட்டப்பட்டதாகவும் உங்கள் விளக்குகள் எரிகிறதாகவும் நம்ம தங்கள் எஜமான் பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. 35ஆம் வசனத்துல உங்களுடைய எது கட்டப்பட்டிருக்கணும்? அறைகள். தட் மீன்ஸ் உங்களுடைய பெல்ட்.
keep your loins girt and your lamps lit, and be like men who are expecting their Lord and master on his return என்று எழுதப்பட்டிருக்கிறது. எஜமான் வரும்போது உங்கள் அறைகள் கட்டப்பட்டிருக்கணும். தட் மீன்ஸ் அறைகள் கட்டப்படுதல் என்றால் பெல்ட் போடுவது என்றால், கச்சை கட்டுவது என்றால் நீங்கள் ரெடியாக இருக்கணும். அல்லேலூயா, ஆயத்தமாக இருக்கணும். அதுக்கு அடுத்ததாக உங்கள் வெளிச்சம் பிரகாசிக்க வேண்டும். நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு வரும்பொழுது நாம் எப்படிப்பட்டவர்களாக இருக்கணும்? ப்ரிப்பேர்டாக இருக்கணும். அல்லேலூயா, ரெடினஸாக இருக்கணும். எக்ஸ்பெக்டேஷன் வித் ப்ரிப்பேர்ட்னஸ் டு மீட் த லார்ட். கர்த்தரை சந்திக்கும்படியாக நாம் ஆயத்தமானவர்களாக, அவருடைய வருகையை எதிர்நோக்கி காத்திருக்கிறவர்களாக இருக்க வேண்டும். மனிதர் முன்பதாக நமது வெளிச்சம் பிரகாசிக்க வேண்டும். நமது தீபங்கள் எரிய வேண்டும். அல்லேலூயா, மனிதர் முன்பதாக நமது வெளிச்சம் பிரகாசிக்க வேண்டும். நமது தீபம் எரிய வேண்டும். நம்ம பார்த்த ஓமையில் அந்த தீவெட்டியை கொண்டு போகிறவங்க, புத்தி உள்ளவங்க, சென்சிபிள் பீப்புள், வைஸ் வர்ஜின்ஸ் தங்களுடைய கையில் என்ன கொண்டு போனாங்க? ஒரு பாத்திரத்தில், ஒரு ஜாடியில், சின்ன ஜாடியில் எண்ணெயை கொண்டு போனாங்க. இன்னைக்கு இந்த உலகத்தில் வசிக்கக்கூடிய நமக்கு பரிசுத்தாவியாக எண்ணெய் தேவை. அல்லேலூயா, அப்போதான் நம்ம இந்த உலகத்தில் இயேசுவுக்கு வெளிச்சத்தை கொடுக்க முடியும். இந்த உலகத்தில் நாம் இயேசுவுக்கு வெளிச்சத்தை கொடுக்க வேண்டும் என்றால் பரிசுத்தாவியாகிய எண்ணெய் நமது இதயத்தில் நிரப்பப்பட்டிருக்க வேண்டும். நாம் நமது நற்கிரியைகளினால இந்த உலகத்தில் இயேசுவுக்கு மகிமையை கொண்டு வர வேண்டும். ஆண்டவரை நோக்கி நாம் ஜெபிப்போம். என்ன ஆண்டவரே, அன்னைக்கு அவங்க எண்ணெயை கையில் எடுத்துட்டு போனாங்க. இந்த உலகத்தில் உம்மை பிரதிபலிப்பதற்கு, உமது வெளிச்சத்தை கொடுப்பதற்கு, நற்கிரியைகளை செய்வதற்கு பரிசுத்தாவியாகிய எண்ணெயை எனக்கு தாரும் என்று நாம் ஜெபிக்க வேண்டும். எல்லாரும் எழுந்து நின்று கிவ் மீ ஆயில் இன் மை லேம்ப் கீப் மீ பர்னிங் என்ற பாடலை நாம் பாடுவோம். Give me oil in my lamp, keep me burning. Give me oil in my lamp, I pray. கைதட்டி பாடுவோம். Give me oil in my lamp, keep me burning. Keep me burning till the break of day. Keep me burning till the break of day. Give me oil in my lamp, keep me burning. Give me oil in my lamp, I pray. Give me oil in my lamp, keep me burning. Keep me burning till the break of day. இது நமது ஜபமாக இருக்கட்டும். கர்த்தர் உங்களையும் என்னையும் பரிசுத்த ஆவியினால முழுமையாக நிரப்பி, நமது இதயத்தை பரிசுத்த ஆவியினாலே நிரப்பி, நமது தீபத்தை அவர் எரிய செய்வாராக. Give me oil in my lamp, என்னுடைய விளக்கிலே எண்ணெயை தாரும். தொடர்ந்து எரிய உதவி செய்யும். Keep me burning. Give me oil in my lamp, என் விளக்கிலே எண்ணெயை தாரும், எண்ணெயை ஊற்றும். I pray, நான் ஜெபிக்கிறேன். Give me oil in my lamp, என்னுடைய விளக்கிலே எண்ணெயை தாரும். Keep me burning, தொடர்ந்து எரிய உதவி செய்யும். Keep me burning till the break of day, பொழுது விடியும் மட்டுமாக, இருள் அகலும் மட்டுமாக, விடியற்காலை தோன்றும் மட்டுமாக, வைகரை உதிக்கும் மட்டுமாக முது பரிசுத்த ஆவியாகிய எண்ணெயை என் இதயத்திலே ஊற்றும் என்று நாம் ஜெபிக்கும் போது ஆண்டவர் உங்கள் இதயத்திலே அவர் பரிசுத்த ஆவியாகிய எண்ணெயை ஊற்ற வல்லவராய் இருக்கிறார். கர்த்தர் அப்படியே செய்வாராக. ஆமென். கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமீன். God bless you all. ஆமென்.